இன்னைக்கு தேனி மாவட்டத்திலேருந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு குக்கிங் ரெசிபி நம்ம பார்த்து என்ஜாய் பண்ண போகிறோங்க. அது என்ன ரெசிபின்றதை யார் செஞ்சு காட்ட போகிறாங்களோ அவங்களே கேட்போம். வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள். மகாலட்சுமி. உங்களோட சொந்த ஊர் இது? பொள்ளாச்சி. பொள்ளாச்சி. பொள்ளாச்சிலேருந்து இப்போ கம்பத்துக்கு எப்போ வந்தீங்க? நாங்கள் வந்து 25 வருஷம் ஆச்சு. அப்படியா? எந்த ஊர் பிடிச்சிருக்கு, பொள்ளாச்சியா கம்பமா? ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அது கேரளா பார்டர் தான், அதனால பாலக்காடு. இது இந்த சைடு கம்பம், கேரளா ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால ரெண்டு ஊரும் பிடிக்கும். பொள்ளாச்சியில் என்ன ஃபேமஸ்? தேங்காய் ஃபேமஸ். தேங்காய் ஃபேமஸ். அப்புறம் வேற என்ன? வந்து கோயில் இருக்கு, பாலாஜி கோயில்னு வால்பாறைக்கு மேல இருக்கு. அது நல்லா இருக்கும், பார்க்க வேண்டிய இடம். ஆலியார் இருக்கு, ஆலியார் டேம், திருமூர்த்தி டேம் எல்லாம் போயிருக்கீங்களா? திருமூர்த்தி மலையெல்லாம் போயிருக்கீங்களா? போயிருக்கேன். அங்க மாங்காய், வடு மாங்காய் ஃபேமஸ். திருமூர்த்தி வடு ரொம்ப ஃபேமஸ் இல்லையா? கேரளால அதை வந்து போடுவாங்க, அதை ஊறுகாய் போடுவாங்க. ஓகே, இப்போ வந்து சமையல்ல என்ன மாதிரி டிஷ்ஷஸ்லாம் தெரியும்? முக்கால்வாசி சமைச்சிருவோம். ஏதாவது டிவியில பார்க்க சமைச்சிருவீங்க. கால்வாசி சமைக்க மாட்டீங்களா? அப்படி இல்ல, எது பார்த்தாலும் சமைக்கணும்னு சமைச்சிருவோம். எது பார்த்தாலும் சமைக்கணும்னு சமைச்சிருவீங்களா? ட்ரை பண்ணிருக்கீங்களா? நிறைய ட்ரை பண்ணிருக்கேன். வீட்டில் என்ன சொல்லியிருக்காங்க? வீட்லையா நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. அது ஏங்க சிரிக்கிறீங்க, போய் சொல்றீங்களா? இல்ல பையனுக்கு மட்டும்தான் பிடிக்காது. பையனுக்கு பிடிக்காதா? பையன் என்ன பண்றாப்ல? அவன் +2 படிக்கிறான். டெய்லி ஏதாவது வித்தியாசமா செஞ்சு கொடுப்பீங்களா? செஞ்சு கொடுத்தேன். நான்வெஜ் தான் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவோம். அப்படியா? நீங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கறதுனால வீட்டுக்கு வராம எங்கேயாவது ஓடி போயிடுறதா? ஹோட்டல்ல சாப்பிடுவோம், அவ்வளோதான். ஹோட்டல்ல சாப்பிடுவாரு. ஆனால் நீங்க சமைச்சா பிடிக்காதா? ஆமா, ரெசிபி வந்து அவனுக்கு அந்த கொஞ்சம் மசாலா ஐட்டம் வேணும், அது மாதிரி வேணும்னு விரும்புவான். அதனால நீங்க மசாலா போட மாட்டீங்களா? போடுவோம், ஆனா எங்களோட சமையல வந்து வேற மாதிரி இருக்கும். புளி காரம் அந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் பிடிக்காத இருக்கு. சரி, ஓகே. இன்னைக்கு எங்களுக்கு என்ன செஞ்சு கொடுக்க போறீங்க? புளி உப்புமா. புளி உப்புமா. இது எந்த ஒரு ஸ்பெஷல்? பொள்ளாச்சி. பொள்ளாச்சி. ஓகே, பொள்ளாச்சி ஸ்பெஷல் புளி உப்புமா கற்றுக்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் சொல்லுங்கள். பச்சரிசி ஊற வச்சது, வெங்காயம், வேக வச்ச கடலைப்பருப்பு, தேங்காய், வரமிளகாய், சீரகம், உளுந்தம்பருப்பு, கடுகு, கருவேப்பிலை, புளி, உப்பு, கடலெண்ணெய். கடலெண்ணெய் இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்களா? ஆமாம். ஸோ இதுக்கு நல்லெண்ணெய், ரிஃபைண்ட் ஆயிலெலாம் தேவையில்லை? இல்லை, கடலெண்ணெய் டேஸ்ட்டாக இருக்கும். மற்றெல்லாம் டேஸ்ட்டே கிடையாதா? அப்படி இல்லை, ஒரு ஸ்மெல் ஒன்று இருக்கும்ல கடலெண்ணெய்க்கு, அதனால் அது யூஸ் பண்ணால் தான் பெட்டராக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? ஊற வச்ச அரிசி, தேங்காய், வரமிளகாய், சீரகம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு அரைக்கணும். புளி எல்லாம் போட்டு அரைக்கணும். சரி, ஓகே. மிக்ஸி ஜார் ஓப்பன் பண்ணுங்க. அரிசி, பச்சரிசி எவ்வளோ நேரம் ஊற வச்சிங்க? 1 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். 1 மணி நேரம். நான் தேங்காய். அடுத்தது சீரகம். அடுத்தது வரமிளகாய். உப்பு, புளி. உப்பு, புளி. கருவேப்பிலை போடணுமா? கருவேப்பிலை வேண்டியது வேண்டாம். அவ்வளோதான் போட்டு அரைச்சிடும். இன்னும் கொஞ்சம் அரைக்கணும் இல்லையா? ஆமாம், தண்ணி வேணும். இன்னும் கொஞ்சம் நைஸாக அரைக்கணும். இன்னும் கொஞ்சம் அரைக்கணும். அரைச்சாச்சு. இந்த மாவு என்ன பண்ணணும்? இந்த மாவை இட்லி தட்டில் வச்சு வேக வைக்கணும். அடுப்பு பற்ற வச்சுலாமா? அடுப்பு பற்ற வச்சுருங்க. வீட்டில் ஜென்ரலாகவே எவ்வளோ இட்லி சாப்பிடுவாங்க? 4 இட்லி சாப்பிடுவாங்க ஆளுக்கு. இவ்வளோ பெரிய பாத்திரமா இருக்கு, 40 இட்லி சாப்பிட்ற மாதிரி இருக்கு. அது 25 வருஷம் முன்னாடி வாங்கின குக்கர். முதல்ல தண்ணி ஊற்றிடலாமா? தண்ணி ஊற்றுற. ஸோ இப்போ இந்த மாவு வந்து இட்லி தட்டில் ஊற்றியாச்சு. இது இப்போ வந்து இட்லி குக்கார மாதிரி குக் ஆகணுமா? இட்லி குக்கர். எவ்வளோ நேரம் ஆகும்? 10 நிமிஷம் ஆகும். 10 நிமிஷம் ஆகும். அது வரைக்கும் நம்ம அது வரைக்கும் பாட்டு பாட தெரியுமா உங்களுக்கு? இல்லை, படமா. இங்கே சொன்னாங்க, இந்த தெருவில் சொன்னாங்க, இந்த தெருவில் நீங்கள் தான் நல்லா பாடுவீங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, டிவி பார்க்கறது மட்டும். டான்ஸ் எல்லாம் இல்லை, சும்மா டிவி பார்க்கறது தான்.
டிவி பார்க்கும்போது கூட பாடுவீங்க? இல்லை பாடுறதெல்லாம் இல்லை, ஸ்லோகம் மட்டும் சொல்லுங்க. சரி ஓகே சொல்லுங்க. சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேசம் விஸ்வாகாரம் ககனத்ருசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மிகாந்தம் கமலநயனம் யோகி கிருத்தியான கம்யம் வந்தே விஷ்ணு பவபயகரம் சர்வலோகைகநாதம் கிருஷ்ண கமலபத்ரஷனம் புண்ணியேஸ்வர்ண கீர்த்தனம் வாசுதேவம் ஜெகத்யோனிம் நாராயணிம் ஹரே. அப்பா, அதாவது மக்கடிச்சுட்டு எல்லாத்தையும் சொல்லி முடிச்சாங்க, மைக்கை பிடிச்சி சொல்லுவாங்க தெரியுமா? மக்கடிச்சு சொல்லிட்டு இதுக்கப்புறம் என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடுற மாதிரியே இருக்குது. பார்த்தீங்களா, நல்லா சொல்றீங்களே ஸ்லோகம். நிறைய சொல்லுவோம். நிறைய சொல்லுவீங்களா? நிறைய சொல்லலாமா? இல்லை வேண்டாம், போதும். வேணாமா? சரி, இப்போ இதனால குக் ஆயிடுச்சு. குக் ஆயிடுச்சு. அடுத்தது என்ன பண்ணணும்? இதை வந்து மிக்சியில் ரன் பண்ணணும். ஓகே, ரன் பண்ணிடுங்க. பிச்சு போட்டு ரன் பண்ணணும். ரன் பண்ணது வந்து நம்ம தாளிக்க போகிறோம். ஓகே. எண்ணெய் கொஞ்சம் ஊற்றினோம்னா நல்லா ஃப்ரை இதாகும், கிரைண்ட் ஆகும், ஒட்டாமல் வரும். இது நல்ல பீஸ் ஆயிடுச்சு இல்லையா? ஆயிடுச்சு. அடுத்தது அடுப்பத்தை இது திரும்ப எண்ணெய் ஊற்றணுமா? எண்ணெய் ஊற்றணும். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு தாளிக்கணும். எல்லாம் அது ஊற்றிடுங்க. போதும். ஃபுல்லாக ஊற்றிடலாமா? கடுகு அது பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு. இங்கே வேக வச்சு வச்சுருக்கீங்களா கடலைப்பருப்பு? அது வந்து ஆனியன் போட்ட பிறகு அது போடணும். ஓ, இவ்வளோ போடலாமா? போதும். அதுக்கப்புறம் உளுந்து போடணும். உளுந்து கொஞ்சமாக போடணும். அதுக்கப்புறம் வரமிளகா ஒன்று பிச்சு போடணும். கருவேப்பிலை, வெங்காயம் போடணும். ஃபுல்லாக போட்டுடலாம்? போட்டுருங்க. கடலைப்பருப்பு போட்டுருங்க. வேக வச்ச கடலைப்பருப்பு போடணும். இப்போ அடுத்தது என்ன போடணும்? இந்த இட்லி பொடி போடணும். போட்டுடலாமா? ஸோ புளி உப்புமா வந்து இவ்வளோதான். பெரிய ப்ராசஸ் கிடையாது. ரெடியா இது? ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பிரமாதம். கொடுங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துமா? தேங்க்யூ ஸோ மச். அழகாக ஸ்லோகம் சொன்னீங்க. சூப்பராக புளி உப்புமா ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கீங்க. தேங்க்ஸ்ங்க. தேங்க்யூ. ஓகே, புளி உப்புமா டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு ரீகேப். புளி உப்புமா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கடலைப்பருப்பை நல்லா வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அரிசி, அதாவது பச்சை அரிசியை வந்து ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க தண்ணியில். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜார் ஓப்பன் பண்ணி பச்சை அரிசி ஊறினதை வந்து சேர்த்துக்கோங்க. தேங்காய் பூ தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சீரகம் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. வரமிளகா தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு புளி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் லேசாக தண்ணி ஊற்றி இதை நல்லா இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் ஒரு குக்கர் அடுப்பில் வைங்க. அந்த இட்லி தட்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவை ஊற்றி இட்லி மாதிரி ஸ்டீம் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டீமான இட்லியை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கிறதுக்கு முன்னாடி தேவையான அளவு கொஞ்சம் கடலை எண்ணெய் சேர்த்து அது நல்ல சின்ன சின்ன தூளாக நீங்கள் வந்து பொடியாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சு அடுப்பில் ஒரு சட்டியை வச்சு சட்டியில் கொஞ்சம் கடலை எண்ணெயை ஊற்றுங்க. கடலை எண்ணெயில் வந்து நீங்கள் கடுகு போட்டு பொரிய விடுங்க. கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதுலேயே வந்து கடலைப்பருப்பு போட்டு பொரிய விடுங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உளுத்தம்பருப்பு போட்டு பொரிய விடுங்க. ஒரு வரமிளகாவை பாதியாக உடச்சி அதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை போட்டு பொரிய விடுங்க. பொடியாக நறுக்கின வெங்காயத்தை வந்து அதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் வேக வச்ச கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம தூள் பண்ணி வச்சிருக்க இட்லியை வந்து வாண்டியில் போட்டு நீங்கள் வதக்கி சர்வ் பண்ணிங்கன்னா உங்களோட புளி உப்புமா தயாருங்க.